டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் தா முத்துக்குமரன். என்னோட குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி. கடந்த 15 வருஷமாக தமிழ்நாடு முழுக்க டிஆர்பி டெட்டு தேர்வுகளுக்கு நான் சைக்காலஜி டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு அரௌண்ட் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? சைக்காலஜி நடத்துறது தான் என்னோட ப்ரொஃபஷனாகவும் என்னோட அக்கௌண்டபிலிட்டியாகவும் நான் நினைக்கிறேன். சரியா? நீங்கள் போட்டி தேர்வுக்காக படிக்கிறீங்க. பிஜிடிஆர்பி எழுதும் போதோ டெட் எழுதும் போதோ நீங்கள் பெரும்பான்மையாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சிலபஸ்லேயே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி பாடக்கருத்துக்கள், இந்த மாதிரி கோட்பாடுகள், இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அனைவருமே குழப்பமடைகிற நிலையில தான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சைக்காலஜி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இல்லைங்க. சைக்காலஜி ரொம்ப சாஃப்டா சிம்பிளான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உள்வாங்கிக்கணும். சரியா? நம்ம சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கிற எல்லா புத்தகமுமே எதுலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, எல்லாமே பிஎடுக்காக எம்எடுக்காக எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து தான் படிக்கிறீங்க. ஸோ அது எல்லாமே பிஎட் எம்எட் கோர்ஸ் படிக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்படுதே தவிர, போட்டி தேர்வாக டெட்டு தேர்வுக்காகவோ டிஆர்பிக்கான புத்தகம் அப்படின்னு அதை நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? அப்ப பிஎட் புத்தகத்துல டிஆர்பிக்கு டெட்டுக்கான கேள்வி தேர்னா எப்படி கிடைக்கும்? நிச்சயம் கிடைக்காது. ஸோ நீங்க சைக்காலஜி இன்னும் டைவர்ஜென்ட்டா படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அடிப்படை வேண்டுகோளா நான் உங்களுக்கு வைக்க விரும்புறேன். சரியா? நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போலாம். சைக்காலஜி அப்படின்னா என்ன, சைக்காலஜிங்கிற வார்த்தை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? 1590ல ருடால்ஃப் கோக்கில் 1590ல ருடால்ஃப் கோக்கில் அப்படிங்கிறவங்க தான் சைக்காலஜிங்கிற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்தினவர். The word coined by or introduced by ருடால்ஃப் கோக்கில். இவர்தான் உளவியல் என்ற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்தியவர். சரியா? சோ இந்த வார்த்தையை எதுல இருந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, கிரேக்க மொழியிலிருந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? அந்த கிரேக்க மொழியில சைக்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு சோல், உயிர் என்று பொருள். அதே மாதிரி லோகஸ் என்ற வார்த்தைக்கு அறிவியல் என்று பொருள். இந்த உயிர், அறிவியல் என்ற இரண்டு வார்த்தைகளையும் இணைத்து தான் உளவியல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம அடுத்ததா இன்னொரு வார்த்தையை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். பெடகாஜி அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? பெடகாஜிங்கிற வார்த்தை சைக்காலஜிங்கிற வார்த்தை வர இடத்துல எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன் பயன்படுத்துறாங்க சிமிலரா இந்த வார்த்தையை அப்படின்னா, சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, வரையறை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டடி அபவுட் த சயின்டிஃபிக் ஹியூமன் பிஹேவியர் ஆர் கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஃபினாமினா ஆர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 விதமா சைக்காலஜி வரையறை கொடுக்குறாங்க. சரியா? அப்படி கொடுக்கும்போது சைக்காலஜி இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறு ஆய்வு பண்றாங்க உளவியல் அறிஞர்கள். மறு ஆய்வு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாமே அறிவியல் சார்ந்ததாகவே இருந்தது. அதுக்கப்புறமா தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 19th செஞ்சுரியோட எண்டில், 19ஆம் நூற்றாண்டோட எண்டில் என்ன செய்யறாங்க, சைக்காலஜிக்கு சொல்லி தனி சிலபஸை உருவாக்குறாங்க, பாடத்திட்டம் கரிக்குலத்தை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொன்னேன், எல்லாமே அறிவியல் சார்ந்ததாகவே இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதனால உளவியல் என்பது மாணவனுடைய நடத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்றதுனாலையும், பெடகாஜிங்கிற வார்த்தைக்கு டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் கற்பிக்கும் முறை அப்படின்னு இது குறிப்பிடுறாங்க. ஸோ இரண்டுமே அறிவியல் நடத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்ற வார்த்தையும் அறிவியல் கற்பிக்கும் முறை அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளும் இணையான பொருளை தரக்கூடிய காரணத்தினால் உளவியல் என்ற சொல் பயன்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாமே எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, பெடகாஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் இதுதாங்க. சரியா? இதுக்கப்புறமா நம்ம பார்க்கிறது, நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் உளவியலுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் யாரெல்லாம் எழுதினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம அடுத்ததா பார்க்கலாம். சரியா? உளவியலுக்காக எழுதப்பட்ட முதல் பாட புத்தகம் 1874ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. சரியா? இந்த உளவியல்
புத்தகத்தை முதலாக எழுதியவர் வில்ஹெம் உண்ட். இந்த உண்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி, பரிசோதனை உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் நீங்க வில்ஹெம் உண்டை அவசியம் குறிப்பிடலாம். சரியா? சோ உளவியலுக்காக எழுதப்பட்ட முதல் புத்தகம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அந்த புத்தகத்தை எழுதியவர் வில்ஹெம் உண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இவர்தான் முதலாக ஃபார்மல் அண்ட் ஆர் சிஸ்டமேட்டிக் சைக்காலஜிக்கல் லெபார்டரி, முறையான முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர் இந்த உண்ட் தாங்க. எந்த வருஷம் அமைத்தாரு அப்படின்னா 1879ல ஜெர்மனில லிப்சிக் பல்கலைக்கழகத்துல இந்த உளவியல் ஆய்வகத்தை முதலாக அமைத்தார். ஜெர்மனில லிப்சிக் பல்கலைக்கழகம். நீங்க படிக்கிற புத்தகத்துல லிப்சிக் என்ற இடத்தில் அப்படின்னு இருக்கும். லிப்சிக் அப்படிங்கிறது இடம் மட்டும் கிடையாதுங்க. லிப்சிக் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் லிப்சிக் அப்படிங்கறத நீங்க இன்னையிலிருந்து புரிஞ்சுக்கணும். சோ உளவியலுக்காக முதல் புத்தகத்தை எழுதியவர் உண்ட். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் அடிப்படை என்ற நூலை எழுதியவர். உளவியல் அடிப்படை என்ற நூலை எழுதியவர் 1888ல வால்டர் போவர் அப்படிங்கிறவர் எழுதினார். வால்டர் போவர். சரியா? இவர் எழுதின புத்தகத்தினோட பெயர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் அடிப்படை என்ற நூலை எழுதியவர். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் அடிப்படை என்ற நூலை எழுதினார். சரியா? அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது எல்லாமே பியூர் சைக்காலஜி படிக்கிறது இல்லை. நம்ம எல்லாமே எஜுகேஷன் சைக்காலஜி, மெத்தடாலஜிஸ், எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கல்வி உளவியல் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். சரியா? எஜுகேஷன் சைக்காலஜி, கல்வி உளவியல் புத்தகத்தை எழுதியவர். கல்வி உளவியல் புத்தகத்தை எழுதியவர் எட்வர்டு லீ தாண்டெக். எட்வர்டு லீ தாண்டெக். சரியா? கல்வி உளவியல் புத்தகத்தை எழுதியவர் எட்வர்டு லீ தாண்டெக். எழுதப்பட்ட வருடம் 1903. இவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி ஆர் ட்ரையல் அண்ட் எரர் ஆர் கம்பேரிட்டிவ் சைக்காலஜி ஆர் எஜுகேஷன் பிரின்சிபல்ஸ், லேர்னிங் ப்ராசஸ், லா ஆஃப் லேர்னிங், இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டா நீங்க இவரை தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? தாண்டெக்னு சொன்னாவே கல்வி உளவியல் புத்தகம், கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், முயன்றி தவறு கற்றல் பற்றி கூறியவர், ஒப்பீட்டு முறை உளவியல் பற்றி கூறியவர், அதே மாதிரி கற்றல் செயல்பாடுகள் மற்றும் கற்றல் விதிகளை அளித்தவர் இந்த எட்வர்ட் லீ தாண்டெக். இவரை தான் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான புத்தகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன புத்தகம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காலஜி. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காலஜி. சரியா? உளவியல் பாட புத்தகம். உளவியல் பாட புத்தகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இபி டிச்னர். இபி டிச்னர். சரியா? இந்த இபி டிச்னர் தான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் பாட புத்தகம் என்ற நூலை எழுதியவர். இந்த டிச்னர் பத்தி நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம், அமைப்பியல் கோட்பாட்டை கூறியவர் இந்த டிச்னர் தான். சரியா? சோ அதுல என்ன சொல்றாரு, மனதினுடைய வடிவம் தான் அமைப்பியல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சோ அததான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைண்ட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சரலிசம், மனதின் வடிவத்தை அமைப்பியல் என்று கூறியவர் இந்த டிச்னர். சரியா? இந்த டிச்னர் தான் ஜெர்மன் ஸ்கூல் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம், ஜெர்மன் அமைப்பியல் பள்ளியை நிறுவியவர் இந்த டிச்னர். சரியா? தேங்க்யூ. வணக்கம் மாணவர்களே, நான் உங்களுடைய முத்துக்குமரன் பேசுகிறேன். நான் உளவியல் பாடத்தை கற்பிக்க தொடங்கி 15 ஆண்டுகளை கடந்து விட்டது. நான் பிஎட் கல்லூரி,
எம்எட் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக டெட்டு தேர்வு, பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கு உளவியல் கற்பிப்பதே எனது தலையாய கடமையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். எனது மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல மாவட்டங்களில் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். எனக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 25 மாணவர்கள் இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து திருச்சி, கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், விழுப்புரம், வெள்ளூர் மாவட்டங்கள் வரை கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் ஒரு 25,000 மாணவர்கள் இருக்கிறார்கள். எனது வகுப்பை தொடர்ந்து நீங்கள் கவனித்து வந்தால் டெட்டு தேர்விலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விலும் 30க்கு 30 மதிப்பெண்கள் நிச்சயம் பெற முடியும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.